ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலிஃப்ளவர் சூப்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பூச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இதாயிரும். கொதிக்கிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையானது ஒரு 2 கைப்பிடி பாசிப்பருப்பை எடுத்து நான் எடுத்துக்கிறேன். அதை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த சூப்பு ஒரு 4 பேர் சாப்பிட்ற தக்கன நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். இதுதான் காரம். அந்த சூப்புக்கு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே நல்லா ஊற்றலாம். இதுக்கு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு அதை எடுத்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த சூப்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் சூப்பு நான் எப்போதுமே சிம்பிளாக அப்படி தான் பண்ணுவேன். என் பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே இந்த சூப்பு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு கொண்டக்கடலை பெரட்டல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4 விசில் எடுத்துட்டேன். பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க விட்டோம்ல, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து அந்த பருப்புலேயே போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு நல்லா அந்த பருப்பு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா நான் அரைச்சிக்கிட்டேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு. அதுக்கு அதுக்கு என்னென்ன அரைச்சிக்கிட்டேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூப்பை தாளிச்சுக்கிடுவோம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒரு பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு பிரெஞ்சு இலை அதை மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை அதை மட்டும்தான் தாளிக்க போட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்ச காலிஃப்ளவர் அந்த இதை தூக்கி போட்டு நம்ம கொதிக்க விடணும். அப்புறம் இந்த குக்கரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு என்ன மசாலா அரைச்சிருக்கேன் அப்படின்னா தேங்காய் 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் ஒரு 3 வெள்ளைப்பூடு இதுதான் இதுக்கு தேவையான அளவு மசாலா. இதை அரைச்சி அந்த அரவையும் அதிலே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் சூப்பு ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்கும். இந்த சூப்பு இப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த மசாலா அரைக்கிற வீடியோ ஸ்கிப் ஆயிருச்சு. சாரி, நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் சொன்ன அளவில் சேர்த்திங்க அப்படின்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காலிஃப்ளவர் வாசத்தோடு அந்த சூப்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த சூப்பு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மதியம் என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் சூப்பும் கொண்டக்கடலை பெரட்டல் தான் செஞ்சு கொடுத்தேன். கொண்டக்கடலை பெரட்டல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சு பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் தாளிச்சுக்கிட்டு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டேன். இந்த பெரட்டலுக்கு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அப்புறம் இப்போ பாருங்கள் தக்காளியில் நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கு கார மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கொண்டக்கடலையை ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ போட்டுட்டு அவ்வளோதான், எல்லாமே நம்ம கூட்டி வச்சாச்சு. இப்போ நல்லா அந்த தண்ணிலாம் வெற்றி அந்த மசாலாலாம் கொண்டக்கடலையில் இறங்கி நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ கொண்டக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து நம்ம லன்ச் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சோறு எடுத்து வச்சுட்டு அடுத்து கொண்டக்கடலை பெரட்டல் ப்ளஸ் இந்த சூப்பும் சாப்பிட்றதுக்கு 2 காம்பினேஷன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பு பார்க்குறதுக்கே எவ்வளவு பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சூடாக எடுத்து ஒரு டம்ளர் ஊற்றி குடித்தாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த சூப்பு ரெடி பண்ணிடலாம்.